சேலத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புத்தக ஆர்வலர்களை வெகுவாக ஈர்த்துள்ள இந்த கண்காட்சி பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் உள்ள புத்தக பிரியர்களுக்காக தெய்வீகம் என்ற அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் புத்தக திருவிழா கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான புத்தக திருவிழா கண்காட்சி கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி பதிப்பகங்களைச் சேர்ந்தவர்களின் லட்சக்கணக்கான புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன. இதுபோன்ற புத்தக கண்காட்சிகளில் அனைத்து புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் புத்தக ஆர்வலர்களை வெகுவாக இது கவர்ந்துள்ளது. இது எக்ஸிபிஷன் மட்டும் எடுக்காமல் எல்லா பேரண்ட்ஸும் இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த புக் ஸ்டாலில் விடணும். ஏன்னா இது எல்லா இடத்துலேருந்தும் வரக்கூடிய புக்ஸை சேர்த்து வச்சு இங்கே வருது. அப்போ வரும்போது எல்லா நாலேஜும் ஒரு இடத்துல இருக்குது. இது இந்த புக்ஸை ப்ராப்பராக படித்தாங்கன்னாவே அவங்களுடைய நாலேஜ் நல்லா வரும். சேலத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் அரசியல் தலைவர்களின் சரித்திர புத்தகங்களும், சாதனையாளர்களின் சுயசரிதை, ஆன்மீகம், இயற்கை உணவு, சமையல் போன்ற புத்தகங்கள் அதிக அளவில் விற்பனையாவதாக புத்தக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த புத்தகங்களை பொதுமக்கள் அதிக அளவில் கேட்பதாக கூறுகின்றார் புத்தக விற்பனையாளர். ஆன்மீகம், அறிவியல், விஞ்ஞான நூல்கள் மற்றும் நாவல்கள், அரசியல் தலைவர்கள் புத்தகங்கள் இப்போ நிறைய போயிட்டுருக்குங்க. அம்மா புத்தகங்கள் நிறைய கேட்குறாங்க. ஒரு சில புத்தகங்கள் தயாராகிட்டுருங்க. சென்னை புத்தக கண்காட்சிக்கு பெரிய அளவில் புத்தகங்கள் வந்துட்டுருக்கு. மக்கள் நிறைய ஆர்வமாக வாங்கிட்டுருக்குறாங்க. கல்வித்துறை சார்பில் பள்ளி குழந்தைகளை இதுபோன்ற கண்காட்சியில் பங்கு கொள்ள பள்ளிகளுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர் புத்தக விற்பனையாளர்கள். மேலும் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்க பொதுமக்கள் ஆர்வமாக வந்தாலும் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். இப்போ பணத்தட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் அதனுடைய தாக்கம் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இப்போ 2000 ரூபா நோட்டை கொடுத்துட்டு ஒரு 200 ரூபாய்க்கு புக்கு வாங்கினாங்கன்னா 1800 ரூபா நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கறது 1800 ரூபாய்க்குன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு ஹண்ட்ரட்ஸ் போய் வாங்கிட்டு வச்சா தான் முடியும். அந்த 10,000 ரூபா ஹண்ட்ரட்ஸை நாங்கள் போய் வாங்கிறதுக்கு பேங்க்கில் நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் டே ஆயிடுது. இந்த புத்தக கண்காட்சியில் புதிய வகை உணவு முறையான பேலியோ டயட் என்ற புத்தகத்தை அதிக அளவில் மக்கள் வாங்கி செல்கின்றனர். ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜ் குரூப் ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே போடுவாங்க. பட் இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸாக டயட் ஓரியன்ட் புக்ஸ் நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பேலியோ டயட் சம்மந்தப்பட்டது இப்போ ஜாஸ்தி பேசப்படுற அந்த பேலியோ டயட்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ராஜீவ் கொலை வழக்கு கைதியான நளினி எழுதிய மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்காவின் சந்திப்பும் என்ற புத்தகம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக புத்தக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நளினி ஒரு வரலாற்று இதாக சொல்லியிருக்கக்கூடிய நூல் ஏகலைவன் தொகுத்து, அதாவது ராஜீவ்காந்தி கொலை, வெளிவராத உண்மைகளும், பிரியங்கா நளினி சந்திப்பும் என்ற இந்த நூல் இன்னும் சேலம் பகுதியில் மற்ற கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வரல. புத்தக கண்காட்சியில் தான் முதலாக இங்கே தான் சேலத்தை பொறுத்தளவுக்கு அறிமுகம். அது என் வழியாக வந்திருக்கு. வெளியீட்டு விழாவில் சென்று 10 நூல்கள் வாங்கி வந்த அடுத்த நாளே அவைகள் முற்றிலும் உணர்வாளர்கள் தேடி வாங்கி கொண்டார்கள். இது போன்ற புத்தக கண்காட்சிகளை சிறு நகரங்களில் அதிக அளவில் நடத்துவதன் மூலம் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க முடியும் என்று வாசகர்கள் தெரிவித்தனர். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.